இரண்டு சக்திகள், ஒரே வாழ்க்கை. யார் ஜெயிக்கப் போகிறாங்க? இந்த உலகம் இரண்டு சக்திகளால் ஓடுகிறது. ஒன்று ஒழுக்கம், மற்றொன்று ஆசை. இவை தெரியாமல் மனிதன் வாழ்கிறான். ஆனால் அதுவே அவன் விதியை முடிவு செய்கிறது. ஒழுக்கம், கட்டுப்பாடு, தன்னடக்கம். இதுதான் சக்தியின் வடிவம். அது உயரத்திற்கு கொண்டு செல்லும். ஆனால் அது மட்டும் இருந்தால் ஆசை, உணர்வு, சுதந்திரம், இதுதான் இச்சையின் அழகு. அது வாழ்க்கைக்கு நிறம் தரும். ஒரு பக்கம் ஒழுக்கம் அழைக்கிறது, மற்றொரு பக்கம் ஆசை இழுக்கிறது. இதன் நடுவில் மனிதன் நின்றிருக்கிறான். அப்போது வெளிச்சமாக தோன்றுகிறார் முருகன். அவர் காட்டுவது ஒரு வழி இல்லை, ஒரு உண்மை. இரண்டையும் புரிந்து கொள்ளும் ஞானம். ஒழுக்கமும் தேவை, ஆசையும் தேவை. இரண்டும் சேரும்போதுதான் சமநிலை. அதுவே வாழ்க்கையின் ரகசியம். அதுவே அமைதியின் பாதை. சக்தியும் இச்சையும் ஒன்றாகும்போது மனிதன் முழுமை அடைகிறான். அவன் பயணம் அர்த்தம் பெறுகிறது. ஆசை இல்லாத ஒழுக்கம் வெறுமை, ஒழுக்கம் இல்லாத ஆசை அழிவு. இரண்டும் சேர்ந்ததே உண்மையான